ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் இப்போதைக்கு நம்ம கதிர் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து உண்மையிலும் நடிக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து கதிர் வந்து எல்லாருக்குமே, அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு, அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே கதிர் வந்து ஒரு பேராசை பிடிச்சவன். எல்லா சொத்தையும் அவனே ஆட்டையை போட்டுக்கிட்டான். அண்ணன் அண்ணன்னு சொல்லி அண்ணன் பின்னாடியே சுற்றி அவனை மயக்கி எல்லா சொத்தையும் தன் பேரில் எழுதி வச்சுக்கிட்டான்னு சொல்லி கதிரை வந்து அந்த வீட்டில் எல்லாருமே வில்லனை தான் பார்க்குறாங்க. ஆனால் கதிர் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயத்தை அழுத்தி வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்போது நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஜெயிலில் உள்ள குணசேகரனை கதிர் மட்டும்தான் அடிக்கடி பார்த்துட்டு வந்தார். குணசேகரனும் கதிரை மட்டும்தான் பார்க்க விரும்பினார். மற்ற தம்பிகளாக இருக்கக்கூடிய ஞானத்தையும் சக்தியும் அவர் மீட் பண்ண விரும்பலை. கதிர் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கையாக இருப்பான், அவன் மட்டும்தான் உண்மையாக இருப்பான்னு சொல்லி கதிரை மட்டுமே சந்தித்து வந்ததால் ஞானத்துக்கும் சக்திக்கும் கதிர் மேலே பயங்கர பொறாமை வந்துருச்சு. என்ன ஒன்றை மட்டும் அந்த ஆள் பார்க்குறாரு, உனக்கும் அவருக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ நாங்கள் இந்த வீட்டில் தம்பியா இல்லையா? இந்த வீட்டில் எங்களுக்கு உரிமை கிடையாதா? எங்கள் சொத்துலாம் அவ்வளோதானாங்கிற மாதிரி ஞானமும் சக்தியும் கதிர்கிட்ட சண்டை போட்டாங்க. அது கதிர் சொன்னார், இங்கே பாருங்கள், அவர் என்ன தான் மீட் பண்ண விரும்புகிறாரு, உங்களை மீட் பண்ண விரும்பவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? நீ போய் அவரே கேளுன்னு சொல்லும் பொழுது அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் குணசேகரன் வந்து எங்களுக்கு கதிரை மட்டும்தான் பார்க்க விருப்பம், ஞானத்தையோ சக்தியோ பார்க்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதனால் கதிர் வந்து மீட் பண்ணும் பொழுது குணசேகரன் எல்லா சொத்தையும் கதிர் மேலே எழுதி வச்சிட்டாரு. இங்கே பாரு கதிர், நான் ஜெயிலில் இருக்கேன், எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். என் வீட்டில் என் பொண்டாட்டி முதற்கொண்டு உன் பொண்டாட்டி என் தம்பி பொண்டாட்டி எல்லாமே எனக்கு எதிராக திருப்பி விட்டு இப்போ எல்லாரும் என்னை சதி பண்ணிட்டாங்க. நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன், என் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிடும் போல இருக்குது. அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், இந்த சொத்தை ஃபுல்லாக ஓம் பேரில் எழுதி வைக்கிறேன், இந்த சொத்தெல்லாம் நீ வச்சுக்கோ, நீ வந்து என் பிள்ளை தர்ஷனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்ணா இந்த சொத்து ஃபுல்லாக எனக்கு வேணாண்ணா, நீ ஏன் என் பேரில் எழுதி வைக்கிற, தர்ஷன் பேரில் எழுதி வைன்னு சொல்லும் பொழுது, இங்கே பாரு தர்ஷனை விட நான் ஒன்றை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் கதிர், நீ வந்து எனக்கு தம்பி மட்டும் கிடையாது, என் புள்ள போல, எனக்கு அடுத்த வாரிசு நீ தான், அதனால் உன் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கதிரும் வந்து ஆரம்பத்தில் இந்த சொத்தெல்லாம் வேணாண்ணா, எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது, நீ மட்டும் வெளியே வந்து எப்பவும் போல இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்பட்டார். ஆனால் குணசேகரன் வந்து சென்டிமெண்ட்டாக பேசி கதிர் மேலே எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாரு. ஆரம்பத்தில் வேணான்னு சொன்ன கதிரும் ஒரு கட்டத்தில் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு என்ன காரணம்னா, அண்ணன் குணசேகரன் வந்து ஒரு அயோக்கிய பையா, மோசமானவன், அந்த வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் பெண்களை அடிமைப்படுத்துவான், நம்மளையும் அடியாளுமல் பயன்படுத்துவான், அதனால் சொத்து ஃபுல்லாக நம்ம பேரில் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம வச்சு தான் சட்டங்கிற மாதிரி கதிர் வந்து அந்த சொத்தை எல்லாம் தன் பேரில் எழுத ஒத்துக்கிட்டாரு. ஆனால் குணசேகரன்ட்ட சும்மா ஃபார்மாலிட்டிக்காகவே நீ வெளியே வந்து அந்த சொத்தெல்லாம் கொடுத்துருவான்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டையும் கிழிச்சு போட்டார் கதிர். இப்போ சொத்துலாம் என் பேரில் தான் இருக்குது, அண்ணனே வந்து கேட்டால் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம கதிர் வந்து அத்தனை சொத்தையும் தன் பேரில் வச்சுக்கிட்டாரு. இதை பார்க்கும் பொழுது ஞானம் சக்தி அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே, ஏன் நம்ம நந்தினி கூட நம்ம கதிரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, கதிர் வந்து பணத்துக்கு இப்படி ஆசைப்படுறானே, அண்ணன் தம்பிக்கு சேர வேண்டிய மற்ற சொத்தையெல்லாம் தன் பேரில் வச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் தவிக்க வரானே, இப்படியா பேராசைப்படுவான் அப்படிங்கிற மாதிரி கதிரை வந்து எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கதிரோட உண்மையான மோட்டிவ் என்னன்னா, குணசேகரன் இருந்து இந்த சொத்தையெல்லாம் நம்ம பேரில் மாற்றிக்கிட்டோம், இனிமேல் நம்ம அண்ணனுக்கு தேவை, அதாவது ஞானத்துக்கு சக்திக்கு தேவையானது எல்லாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவர் காத்திருக்காரு. ஆனால் அவங்க எல்லாம் கதிரை வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்ப்பா, நீ ஒன்றும் பரிதாபப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம், உங்கள் அண்ணன் முறையாக சேர வேண்டிய சொத்தை எங்களுக்கு கொடுத்தா போதுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் கதிரை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி, ஒரு பேராசை பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இங்கே பாரியா, உங்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வந்து இப்போது இந்த வேஷத்தை ஏற்று நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே மைனர் போல் கலர் கலராக வேட்டியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போது பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு அது ஒரு வேஷம் தான். இந்த வேஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் அந்த சொத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கதிர் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விவகாரம் கதிரோட பொண்ணுக்கும் அவள் ஒய்ஃபு நந்தினிக்கும் நல்லாவே தெரியும். நம்ம புருஷன் வந்து ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இந்த வேஷத்தை ஏற்று போட்டிருக்கான், ஆனால் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் வேதனைப்படுறாங்க. இருந்தாலும் அது ஓப்பனாக சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இப்போது எதிர்நீச்சல் குடும்பத்தில் முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு. அதாவது ஞானத்துக்கு வந்து இப்போ பண தேவை அதிகமாக இருக்குது, அவருக்கு சொத்து எல்லாம் போயிடுச்சு, இந்த கதிரே எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டேன்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால் இப்போதைக்கு அவர் மனசு தேறி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நான் சொந்தமாக வந்து பெட்டி கடையோ ஏதோ ஒரு கடை போட்டு என் குடும்பத்தை ரன் பண்ணுறேன், அதுக்கு தேவையான பணத்தை கொடுங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கு வந்து விசாலச்சம்மா, ஏன்பா நீ கடன் வாங்க போகிற, நான் உனக்கு செய்கிறேன்பா, உன் அண்ணன் செய்கிறானோ இல்லையோ, அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு உன் சொத்தை வாங்கி தரேன், அதுக்கு முன்னாடி நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய நகையை தரேன், இந்த நகையை கொண்டு போய் அடமான வச்சுட்டு எவ்வளோ வருதோ அதை வச்சு பிஸ்னஸ் பாருன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆதிரை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அது எப்படிமா, அம்மாவோட நகையெல்லாம் பொண்ணுக்கு தான் வரும், நீ என்னடா அண்ணனுக்கு தரேன்னு சொல்கிற, அண்ணனுக்கு தான் சொத்து இருக்குல்ல, அண்ணன்கிட்ட பேசி அதை வாங்கிக்க சொல்லு, எனக்கு தேவையான நகையை கொடுங்க, அம்மா நகைலாம் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைய பிறந்த எனக்கு தான் சேருங்கிற மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க.
ஆனால் ஜனனி இந்த இடத்துல வந்து ஆதிரை கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆதிரை, இதெல்லாம் அந்த காலம், அம்மாவோட நகை பொம்பளை பிள்ளை தான் சேரணும், சொத்து எல்லாம் ஆம்பளை பிள்ளை தான் சேரணும்னு சொல்லி அதெல்லாம் அந்த காலம். இப்போது சொத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது, புரியுதா? அதனால் இந்த நகைக்கு நீ இந்த நகைக்காக நீ சண்டை போடக்கூடாது, புரியுதா? இப்போதைக்கு ஞான மாமா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு, அவர் பிஸ்னஸ் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த நகையை அவர் கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆதிரை அந்த இடத்துல விட்ட பாடில்லை, அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் அண்ணன் உங்கள் குணசேகரனை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவன் வெளியே வந்தால் ஒரு பைசா தர மாட்டான், எங்கள் அம்மா நகை மட்டும்தான் எனக்கு இருக்குது, நான் போகிற வீட்டில் எனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டாமா, நான் கௌரவமாக இருக்க வேண்டாமா, அதனால் அம்மா நகை ஃபுல்லாக எனக்கு தான் சேரும்னு சொல்லி இப்போது விசாலாட்சி அம்மா கொடுத்த நகையெல்லாம் நம்ம ஆதிரை வாங்கிக்கிட்டாங்க. அதை வந்து கதிர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு பதிலாக நான் காசு தரேன்னு சொல்லி ஞானத்துக்கு காசு கொடுத்தாலும், ஏய் உன் பிச்சை காசு எனக்கு வேணாண்டா, எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டு நின்று அண்ணன்னு சொல்லி அவன் பின்னாடி தெரிஞ்சு அவனை ஐஸ் வச்சு அவன் சொத்தை ஃபுல்லாக உன் பேரில் மாற்றிக்கிட்டு நீ எனக்கு பிச்சை போடுறியா, உன் கையிலேருந்து ஒரு பைசா வாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இப்போ பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் வந்து ரொம்பவே வேதனைப்படுறாரு. நம்ம மனசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நம்ம குணசேகரன்றது அவனுக்கே தெரியாமல் அவன் கண்ணில் மண்ணை தூவி அத்தனை சொத்தையும் என் பேரில் மாற்றி வச்சுருக்கேன், எனக்காக மாற்றி வச்சுருக்கேன், இந்தா இவன் கத்துறானே ஞானம், இவனுக்காக தான் மாற்றி வச்சுருக்கேன், இந்த சக்திக்காக தான் மாற்றி வச்சுருக்கேன், ஆனால் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. என்னால் அது ஓப்பனாக சொல்லவும் முடியல, ஏன்னா சொன்னேன்னா அதுக்கப்புறம் நம்மளோட பிளான் புரிஞ்சுக்கிட்டு குணசேகரன் உஷாராயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் வேதனைப்படுறாரு. ஆனால் இந்த இடத்துல கதிர் வந்து தயங்குறதுக்கான வேலையே இல்லை, ஓப்பனாக சொல்லிடலாம், நான் வந்து அண்ணனை ஏமாற்றி சொத்தை வாங்கினதாக இருக்கட்டும், அந்த சொத்து எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு நான் எழுதி வைப்பேன்னு சொல்லி இப்போ அவர் பேர் இருக்கிற சொத்தை அண்ணன் தம்பிக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கலாம். ஆனால் கதிர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்காரு. இப்போ என்னன்னா ஜெயிலுக்குள்ளே இருந்த குணசேகரனோட கூட்டாளி வெளியே வந்துட்டாரு. அதை பார்த்த உடனே கதிர் வந்து, ஏய் நீ எப்படியா வெளியே வந்தேன்னு சொல்லும் பொழுது, ஆமாய்யா நாங்களாம் பெரிய பணக்காரங்க, நாங்கள் நினச்சா ஜெயிலுக்குள்ளே இருப்போம், நினச்சா வெளியே இருப்போம், ஏன் இப்போ உங்கள் அண்ணன் குணசேகரன் வெளியே வர போகிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது கதிருக்கு இந்த விஷயம் இடியாக வந்து இறங்குது. என்னது எங்கள் அண்ணன் ஜெயிலிருந்து வெளியே வர போகிறாரா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாய்யா உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீனே போய் பாரு, நாளைக்கே உங்கள் அண்ணன் வெளியே வர போகிறாரு, அத்தனை சொத்து நீ மறுபடியும் அவர் பேருக்கு எழுதி வைக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பழைய போல உங்கள் அண்ணனுக்கு பூஜா தூக்க வேண்டியிருக்கும், பார்த்து உஷாராக இருந்துக்குன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் கதிர் வந்து இந்த இடத்துல வரட்டும் என்ன சொத்தெல்லாம் என் பேரில் தானே இருக்குது, என்னை மீறி எப்படி அவர் பேருக்கு மாற்ற போகிறாரு, நான் கையெழுத்து போட தானே மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி கதிர் நம்பிக்கையாக இருக்காரு. இப்போதைக்கு குணசேகரன் வெளியே வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணோம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கு ஆதரவு தருங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.